வேலைக்கு போகும்போது சாவி ஷூவில் வச்சுட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. பத்து பேக்கில் ஒரு பேக் மிஸ் ஆயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. போன சரக்கு உங்கள் ஒப்பனா காசு கொடுப்பான். அதான் அடுத்த சரக்கை விற்க போகிறப்போ ஒரு சம்பளத்தில் பாதி எடுத்துருவேன். டேய், இதில் 35 இருக்கு, போய் விற்றுட்டு வா. 35? ஆல்ரெடி 10 பேக்கெட் வச்சதுக்கே கை காலம் நடுங்கி ஒரு பேக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லை 35 எப்படி? டேய், இதை விற்கிறதுக்கு என் சைடில் 1000 பேர் இருக்காண்டா. நான் யார்கிட்ட வேணா சொல்லி விற்றுடலான்னு கொடுத்துடலாம். ஆனால் என்ன, காசு கண்டின்னு வந்துட்ட, உன்னால் முடிஞ்சா விற்று கொடு. அப்படி இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். இல்லை, நானே பண்ணுறேன். டேய், இந்த டைம் ஒரு பாக்கெட் கூட மிஸ் ஆகக்கூடாது. இவர் என்ன வேலைக்கு போக என்ன பண்ணுறாரு? பேக்கில் வேறு சரக்கு இருக்குது, என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். டேய், வா உட்கார். வா. என்னப்பா? வா, சும்மா வந்து உட்கார். எங்கே போயிட்டு வர? அதாப்பா சொன்னேனே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்படியா? பேக்கில் என்ன? இது ஃப்ரெண்டோட பேக்பா, உள்ள புக்ஸ் இருக்கு. ஓ, அப்படியா? அப்போ இது இல்லை, அப்படி தானே? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு எல்லாம் தெரியும். நீயே திருந்துவேன்னு நினச்சி, ஆனால் திருந்தலை. இது தப்புன்னு தெரியாமே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு பின்னால் எத்தனை பேரோட உயிர்கள் இருக்குன்னு தெரியுமா? அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க குடும்பம்லாம் என்ன ஆகுன்னு தெரியுமாடா? எல்லாம் சின்ன சின்ன பசங்கடா. இதனால எல்லாத்துக்குமே அடிமை ஆகிறாங்க. இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? பணம் வந்தால் போதும், எவன் செத்தா என்ன? படிக்க எதுக்கு போகிறீங்க? சொல்லுப்பா, எதுக்கு போகிறீங்க? நல்லா சம்பாதிக்க. இந்தமாரி சொல்லி தான் நிறைய முட்டா பசங்க நம்மளை முட்டாள ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. படிப்புங்கிறது அறிவை வளர்க்க, நம்ம மரியாதை வளர்க்க, முக்கியமாக ஒழுக்கத்தை கற்றுக்க. இதெல்லாம் உனக்கு இருந்திருந்தா அடுத்தவங்க உயிரோட விளையாடி இருக்க மாட்டேன். அந்த பல பேர் உயிரோடு விளையாடுறத விட்டுட்டு இதை கையிலிடு. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். டேய், உன்னை சரக்கு வித்துட்டு சொன்னால் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு இது வேணாம், இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன்.
ஒரு சின்ன பசங்களோட உயிர் வச்சு தான் சம்பாதிக்கணும்னா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் மாறணும்னு நினைக்கிறேன். நான் மாறுறேன்.